மலரை விட மெல்லியது காமம் அப்படின்னு சொல்லி இந்த காமம் குறித்து நாணமிலா பெருமரம் அப்படின்னு ஔவையார் மாதிரியான பெரும் புலவர்களை பேச மறுத்த ஒரு காலகட்டத்தில் வெள்ளி வீதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பார் கவிஞர் ரொம்ப அருமையா காதல் அல்லது காமம் குறித்து தன்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொட்டை வெயில்ல கொஞ்சோண்டு வெண்ணெய ஒரு பாறை மேல எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பாதுகாவலனை நியமிக்கிறாங்களாம். அவர் எப்படிப்பட்டவர்ன்னு கேட்டீங்கன்னா, அவரால வாயும் பேச முடியாது, கைகள் இல்லாதவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ண முடியும்? உருகக்கூடிய வெண்ணெய வெறும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அவரால கையில எடுத்து வேறொரு பக்கம் மாத்தி வைக்கவும் முடியாது. யாரையாவது கூப்பிட்டு அந்த வெண்ணெய கொஞ்சம் மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர பாதுகாவலரா போட்டா எப்படி மனசு தவிக்குமோ, அதே மாதிரி தான் காதலாலும், காமத்தாலும் என்னுடைய மனசு தவிக்குது அப்படின்னு சொல்லி பெண்கள் இன்னைக்கும் கூட தன்னுடைய காதலை வெளிப்படையா சொல்ல முடியாத சில சிச்சுவேஷன்ஸ் வரப்ப, அதெல்லாம் இல்லாம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட மனசுல பட்டத இப்படியான உவமைகளோட சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளி வீதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் கவிஞர்.